ஹலோ, வெல்கம் டு ஒரு நியூஸ் பல வியூஸ். பீகாரில் 20 வருடங்களாக ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த திரு நிதிஷ்குமார் அவர்களிடமிருந்து உள்துறை இலாக்கா பறிக்கப்பட்டு அது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உள்துறை இலாக்கா என்பது ஒரு முதலமைச்சராக இருப்பவரிடம்தான் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்திய அரசியல் இது ஒரு எழுதப்படாத விதி. மட்டும் இல்லாம பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அதாவது சிராக் பாஸ்வான், இன்னும் சில கூட்டணி கட்சிகள் எல்லாம் நிதிஷ்குமாருக்கு பெரும் எதிர்ப்பை தெரிவித்து வந்தன. அவர்களை எல்லாம் பாரதிய ஜனதா தனது கூட்டணியில் சேர்த்துக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமைக்க பெரும் உதவி செய்தது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஆனா அந்த மாடலை நீங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளுமே அங்க ஆர்ஜேடி காங்கிரஸ் அலையன்ஸ் எந்த காரணத்தை கொண்டு ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. ஆனா இங்க இருக்கிற திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ், இன்னும் சிலர் எல்லாம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துரும், ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று திமுக ஆதரவு நிலைப்பாட்டையே அவர்கள் தொடர்ந்து எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் நீங்க கூட்டணியில் சேர்த்துட்டு ஒரு ரெயின்போ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணா மக்கள் அதை எப்படி ஏத்துக்குவாங்க?